நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்சம் காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சீர்படுத்தும் ஆராதனையில ஆண்டவர் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நம்மை நிலைநிறுத்த போகிறாராம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதற்காகத்தான் கர்த்தர் இந்த நல்ல ஒரு ஆராதனையை உங்களுக்காக கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். சில நேரங்களில் ஆண்டவர் வித்தியாசமான அனுபவங்களின் ஊடாக அவர் நம்மை நடத்தி செல்லுவார். சில நேரங்களில் கர்த்தரே நம்முடைய இருதயங்களில் சில எண்ணங்களை உருவாக்குவார். நமக்கு தெரியாத அது ஏன் என்று சொல்லி அவர் ஆதியிலேயே நம்ம மேல புதிய பிளானை கர்த்தர் பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். ஆக இந்த நாளில உங்களுடைய திருச்சபையை கர்த்தர் சீர்படுத்த விரும்புகிறார். நம்ம எதுவரைக்கும் சீர்படணும் அப்படின்னா பரலோகம் போற வரைக்கும் நம்ம சீர்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம யாருமே பூரண பரிசுத்தவான்கள் கிடையாது. இப்ப நாங்க இங்க நின்று பிரசங்கம் பண்றோம், பாட்டு பாடுறோம், உங்களுக்கு வசனங்களை சொல்லி கொடுக்கிறோம், உங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். இங்க இருக்கிற நாங்க ஊழியக்காரங்க எல்லாமே பூரண பரிசுத்தவான்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. கடவுள் கிட்ட இருக்கிற அந்த பரிசுத்தம் இந்த பூமியில இருக்கிற எந்த மனுஷன்கிட்டயுமே, அது ஊழியக்காரரா இருக்கட்டும், ஊழியக்காரிகளா இருக்கட்டும், விசுவாசிகளா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியா இருக்கட்டும், எத்தனை மணி நேரம் நேர்முழங்காலில் ஜெபிக்கிற கர்த்தருடைய மனுஷனா இருக்கட்டும், கடவுள் அளவுக்கு நம்ம நல்லவங்க யாருமே. ஒவ்வொரு நாளும் நம்ம சீர்பட்டு கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஸ்திரப்பட்டு கொண்டே இருக்கணும். ஒரு நாளும் நம்ம பரிசுத்தம் ஆகிக்கிட்டே இருக்கணும். இதுதான் கடவுள் விரும்புறார். நம்ம யாருமே நம்ம பெரிய ஆட்கள் சொல்லிக்கிறது நம்ம கிட்ட எதுவுமே இல்ல. தேடி பார்த்தா எல்லாம் குப்பையும் தூசியுமா தான் இருக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எல்லாருமே கர்த்தருடைய நாமத்தினால அழைக்கப்பட்டவர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகையினால தான் இத்தனை கோடி ஜனக்கூட்டத்துக்கு மத்தியில உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டு வந்து இந்த இடத்துல அமர பண்ணார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூமியில நமக்கு இருக்கிற பெரிய பெருமனை தெரியுமா? எவ்வளவோ படிச்சவங்க, பட்டதாரிகள், எவ்வளவோ ஆஸ்தி அந்தஸ்து வச்சிருக்கிறவங்கலாம் அவருடைய பிள்ளைகளா மாறல. சாதாரண மனுஷனாக நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளா மாறல. அல்லேலூயா. அதை விட பெரிய பாக்கியம், பெருமை பாராட்டிக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்ல. அல்லேலூயா. பெரிய அரசியல்வாதி, மிக முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய ஒருவர் நமக்கு உறவினரா இருந்தா நம்ம எவ்வளவு பெருமைப்படுவோமோ. அவர் எங்க சொந்தக்காரரு, அவர் எங்க சித்தப்பா, அவர் எங்க பெரியப்பா, அவர் எங்களுக்கு வேண்டியப்பட்டவர், அப்படிலாம் வெளியில சொல்லி பெருமைப்பட்டுப்போம் இல்லையா? அதெல்லாம் பெருமை இல்ல. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரே நமக்கு அப்பாவா இருக்கிறாருன்னா அதை விட இந்த உலகத்துல பெருமை நமக்கு என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. அதெல்லாம் சொல்றாரு, நீங்க என் பிள்ளைங்க தான், உங்களை இன்னும் நான் மெருகேற்ற விரும்புறேன்னு சொல்றேன், இன்னும் உங்களை சுத்தமாக்க விரும்புறேன்னு சொல்றேன், இன்னும் உங்களை சீர்படுத்த விரும்புறேன்னு அவர் சொல்றார். அல்லேலூயா. இதை யாரெல்லாம் கர்த்தர் சீர்படுத்துகிறாரோ அவர்களை எல்லாம் ஸ்திரப்படுத்துறார். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? அவங்களை பலப்படுத்துறார். இந்த சீர்திருத்தப்பட்டவங்களை ஆண்டவர் என்ன பண்றாரா? பலப்படுத்துறார். அவர் சொல்றார், உன் பலவீனத்திலே பலமோ, சத்தமா சொல்லுங்க, பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. யாரை கர்த்தர் பலப்படுத்துகிறார்னா, யார் சீர்படுகிறார்களோ அவர்களை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். அது சரீர ரீதியான பலவீனமா இருக்கலாம், இல்ல ஆவிக்குரிய விஷயத்துல பலவீனமா இருக்கலாம், இல்ல நம்ம பரிசுத்தத்துல பலவீனமா இருக்கலாம், விழுந்து விழுந்து பிழைக்கிறவங்களா இருக்கலாம், பரிசுத்தம் அடிக்கடி கெட்டு போயிடுது, பரிசுத்தத்துல பலவீனமா இருக்கிறோம், பரிசுத்தத்துல ஒரு பலனா நிக்க முடியல, இல்ல சரீரத்துல ஒரு பலவீனம் இருக்குது. அவர் சொல்றாரு, நீ உன்னை சீர்படுத்திக் கொள், நான் உன்னை பலப்படுத்துவேன். கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. பவுல் சொல்லுவார் பாருங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பலனை ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறாரா?
சீர்படுத்தப்பட்டவங்களுக்கு கொடுக்கிறார். யாருக்கு கொடுக்கிறாருங்க? சீர்படுத்தப்பட்டவங்களுக்கு. அத சொல்றாருல, சீர்படுத்தி தான் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாராம்? ஸ்திரப்படுத்தி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாராம்? பலப்படுத்துவார். யாரெல்லாம் பலப்பட வேண்டும்னு விரும்புறீங்க? நான் பலவீனமா வந்திருக்கிறேன், என் பலவீனம் மாறி நான் பலன் அடையணும்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த சீர்திருத்தம் ஆராதனைக்கு சரீர பலவீனராய் நீங்க வந்திருந்தாலும் சரி, இல்ல உங்க பரிசுத்தத்துல பலனை இழந்து அடிக்கடி நான் பரிசுத்தத்தை தவற விடுறேன், நான் பரிசுத்தமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன், ஆனா சில நேரங்களில் என்னால பரிசுத்தமா இருக்க முடியல, அடிக்கடி நான் அதுல பலவீனப்படுறேன். உங்களோட பலவீனங்கள் எதுவா இருக்கட்டும், இன்றைக்கு கர்த்தருடைய கரத்துல உங்களை அர்ப்பணித்து உங்களை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். யாரெல்லாம் சீர்படுத்தப்பட்டீங்களோ அவங்களை எல்லாரையும் கர்த்தர் இந்த நாளில பலப்படுத்த போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? சபையில நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு வார்த்தையை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா ஒண்ணு நீங்க அதுக்கு சாட்சி, அதுக்கப்புறம் உங்க பக்கத்துல இருக்கிறவங்க சாட்சி, அதுக்கப்புறம் உங்களை பார்க்கிற ஆண்டவர் சாட்சி. அல்லேலூயா. அதனால வாக்குத்தத்த வசனத்தை சொன்னா பக்கத்துல பார்த்து சொல்லுவேன். அதே மாதிரி உங்களை சில நேரங்களில் நான் சொல்லுவேன். நீங்க தயக்கம் இல்லாம பக்கத்துல பார்த்து என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. அந்த வார்த்தை உங்களில் நிறைவேறும். அல்லேலூயா. முதலாவது சீர்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்தி பலப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரா கர்த்தர்? என்ன பண்ணுவாரா? நிலை நிறுத்துவார். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வாரானால் அது நிலையாய் நிலைத்திருக்கும். ஒன்னு செய்துட்டு அவர் திருப்பி வாங்கிக்கவே மாட்டார். நம்ம ஆண்டவர் ரொம்ப ஜென்டில்மேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுவா ரொம்ப ஜென்டில்மேன். நீங்க ஜென்டிலா இருப்பீங்களான்னு இருப்போம். எப்ப இருப்பேன்னா, யார் மேல கோச்சிக்கிட்டா, யாராவது சண்டை போட்டா நான் திருப்பி அவங்க கிட்ட பேசவே மாட்டேன். நான் ரொம்ப ஜென்டிலா இருப்பேன். அப்படி இருப்போம் நம்ம. ஆனா ஆண்டவர் எப்படி தெரியுமா, ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டாருன்னா, நம்ம தப்பு பண்ணாலும் அவரை கோபப்படுத்தினாலும் நான் தானே கொடுத்தேன், திருப்பி கொடுன்னு பிடிக்கவே மாட்டேன். அது வந்து சின்ன பிள்ளை சுபாவம். சின்ன பிள்ளை சுபாவம் நான் ஒண்ணு கொடுத்துட்டு கோபம் வந்தா திருப்பி நான் கொடுத்த சாக்லேட்டை திருப்பி கொடுன்னு சின்ன பிள்ளை சுபாவம். ஏசப்பா அப்படி கிடையாது. ஒரு கிருபையை நமக்கு கொடுத்துட்டாருன்னா திருப்பி அதை வாங்கவே மாட்டார். ஹல்லேலூயா. அந்த விஷயத்தை அப்படியே நிலைநிறுத்திடுவார். அது எப்படி இப்படி அசையாது. நீ யாராயிரு, கொடுத்துட்டு நான் உனக்கு கொடுத்தது தான் வெகுமதி. அதுதான் கொடுத்த வெகுமதி. யாரும் திருப்பி என்ன பண்ண மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. நம்ம ஆண்டவர் நம்ம சீர்படுத்தி பாதியில விட்டுருக்கிறான்ல, அதை அப்படியே நிலைநிறுத்துகிறவர். நம்ம கிட்ட கொடுத்ததை நிலைக்க பண்ணுகிறவர், கொடுத்து திரும்பி பெற்றுக் கொள்ளுகிறவர் அல்ல. ஒரு கிருபையை உங்களுக்கு கொடுப்பாரானால் அந்த கிருபை உங்களிலும் உங்க குடும்பத்திலும் நிலைத்து நிற்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வரங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரானால் அந்த வரங்கள் அப்படியே நிலை நிற்கும். நான் சொன்னபடி பலவீனமா வந்திருக்கிறீங்கன்னா, உங்க பலவீனத்தை அவர் மாற்றிட்டாருன்னா திரும்ப அந்த பலவீனம் உங்களுக்குள்ள வராது. அல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? பலவீனம் மாறிச்சுன்னா திரும்ப அந்த பலவீனம் வராது. அல்லேலூயா. காரணம் அந்த பலவீனத்தை மாற்றினவர் அவர். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் என்னுடைய பலவீனங்களை மாற பண்ணும் பொழுது திரும்ப அந்த பலவீனம் இடத்துல வராது. அந்த பலவீனத்தை, அந்த பலனை அவர் என்ன பண்ணுவாரா, நிலைநிறுத்துவார். என்ன பண்ணுவாருங்க சொல்லுங்க. என்னுடைய வியாதி மாறி போனதானால் திரும்ப வராது. பலவீனம் மாறினது, அது திரும்ப வராது. என்னால நிலைநிறுக்க பண்ணுவார். அந்த அற்புதம் நம்ம வாழ்க்கையில நிலைத்து நிற்கும். ஹல்லேலூயா. நேத்து ஜெபம் பண்ணும்போது நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஐயா, ஆனா வீட்டுக்கு போன உடனே திரும்ப அதே மாதிரி வந்துச்சு ஐயா. அதான் வராது. இயேசுநாதர் உங்களை குணமாக்குவாரானால், நீங்க விசுவாசித்தது உண்மையானால், அந்த வார்த்தைகள் உங்களில் கிரியை செய்கிறது உண்மையானால் அது திரும்ப வராது. அது நிலைத்து நிற்கும். ஆமென். அல்லேலூயா. சரி, இப்போ ஒரு வசனம் வந்து ஞாபகம் வருது. அது நான் பேசக்கூடிய வேண்டிய வசனம் இல்லை, இருந்தாலும் ஞாபகம் வருது. ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசு இருந்துச்சுன்னா, ஜெபிச்ச அந்த பிசாசை விரட்டிட்டா இந்த பிசாசு போயிடுமோ. போன பிற்பாடு அங்க எங்க அலைஞ்சு திரியுமோ. திரிஞ்சு பார்த்த உடனே
இதுக்கு இந்த மாதிரியான ஒரு வீடு. இப்ப எனக்குள்ள பிசாசு இருக்குது, என்னையே வச்சுக்கிறேன். உங்களை என்ன சொல்லணும், ஐயா சொல்லிட்டு போட்டார் ராத்திரி எல்லாம் பேய் கண்ணமா இருக்குது ஐயா அப்படின்னா உங்க ஐயா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அதனால என்னையே நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். இப்ப எனக்குள்ள ஒரு பிசாசு இருக்குது. இப்போ உங்க ஐயா ஜெபிச்சு எனக்குள்ள இருக்கிற பிசாசை துரத்திட்டாரு. இப்ப எனக்குள்ள பிசாசு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தான். பிசாசோட வீடு நான், புரிஞ்சுக்கங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. இந்த பிசாசு வெளியில போன உடனே என்ன மாதிரியே ரொம்ப அது கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய வேற எத்தனையோ பேர் தேடி தேடி பார்க்கணும். பார்த்தா என்ன மாதிரியான கம்ஃபர்டபுளான ஆள் யாருமே அதுக்கு கிடைக்கல. ஒருத்தர் போய் பார்த்தா ஜெபிக்கிறவனா இருக்கிறான், ஒருத்தர் ஆராதிக்கிறவனா இருக்கிறான், ஒருத்தர் ஊழியம் செய்யறவனா இருக்கிறான், ஒருத்தர் சர்ச்சை வரவனா இருக்கிறான், யாருமே செட் ஆகல. இந்த பிசாசு என்ன பண்ணுமா, சரி நம்ம எங்க இருந்து வந்தோமோ அங்கேயே போயிட்டு, வசனத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா, எங்க இருந்து வந்தோமோ நம்ம அங்கவே போய் மறுபடியும் ஒரு செக் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு திரும்ப என்ன பண்ணுமா, தாங்கிட்டே வரும். வந்து பார்த்தா ஏற்கனவே இருந்த வீடு பெருக்கி சுத்தமாக்கப்பட்டு இப்ப என் வீடு எப்படி இருக்குது, எனக்குள்ள இருந்த பாவம் கழிப்பு எல்லாம் நீங்கி இப்ப என்னுடைய உள்ள எப்படி இருக்குது, சுத்தமா இருக்குது. இப்ப இந்த பிசாசு பார்க்கமா, இப்பெல்லாம் நல்ல இடத்த விட்டுட்டு நம்ம போயிட்டுமே திரும்ப அதே இடத்துக்கு நம்ம போலான்னு சொல்லி என்ன பண்ணுமா, நம்ம மட்டும் போனா நம்மளை திரும்ப என்ன பண்ணுவாங்க, உங்க ஜபம் பண்ணியே இந்த ஜாக்கப் ஐயா என்ன பண்றாரு, தொத்திடுவாருன்ட்டு தண்ணிலும் வல்லமை உள்ள திரும்ப போய் ஒரு 7 பேரை கூட கூப்பிட்டுக்கிட்டு, நம்மளை விட நம்ம ஜபத்துக்கு பிளான் பண்றதை விட நம்ம எவ்வளவு பிளான் பண்ணி ஜபம் பண்ணாலும் போகக்கூடாதுன்றதுல பிளான் பண்றதுல அவன் விசேஷமா இருக்கிறான். பிளான் பண்ணி தண்ணிலும் வல்லமை உள்ள 7 பிசாசுகளை கூட்டிக்கிட்டு திரும்ப வந்து என்ன பண்ணுவான், இப்ப உள்ள என்ன பண்ணுவான், உட்கார்ந்துப்பான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், ஒரு அற்புதம் உங்களுக்கு நடந்துச்சுன்னா அது நிலையா இருக்கும், திரும்ப அது வராதுன்னு நான் சொன்னேன். நீங்க ஆமேன்னு சொன்னீங்களா, அல்லேலூயா சொன்னீங்களா? ஆனா இப்ப வசனம் என்ன சொல்லுது, போவும் பிசாசு ஆனா திரும்ப வரும். நீங்க சொல்லுவீங்க, ஐயா நீங்க ஜெபம் பண்ணும்போது நல்லா இருந்தது ஐயா, ஒரு 4 நாள் நல்லா இருந்தது ஐயா, திரும்ப எப்பயும் போல அதே மாதிரி இருக்குது ஐயா. இதுக்கு காரணம் என்னன்னா இருதயம் சீர்படல. இருதயம் என்ன பண்ணப்படல, சீர்படல. அவர் என்னமோ உங்களுக்கு கொடுத்த அற்புதத்தை நிலைத்து நிற்க பண்ண விரும்புறாரு. ஆனா நம்ம இருதயம் திரும்ப 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 அது திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கிறதுனால அந்த அற்புதங்களால என்ன பண்ண முடியல, நம்மளுக்குள்ள நிலைத்து நிற்க முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆலயத்துக்கு வரும்போது நம்முடைய சிந்தனைகள் பரிசுத்தமா இருக்குது, நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நல்ல எண்ணங்களா இருக்குது, நம்முடைய தீய சுபாவங்கள் எல்லாம் மாறி போகுது. அதே ஆலயத்தை விட்டு வெளியில போய் 1 நாள் 2 நாள் ஆனா திரும்ப பழைய சுபாவங்கள் நமக்குள்ள வரும் பொழுது, பழைய பாவங்கள் நமக்குள்ள வரும் பொழுது, நம்ம எந்த இடத்துல விழுந்தோமோ அன்னைக்கு என்ன பிரச்சனை இருந்ததோ அதே பிரச்சனை திரும்ப நமக்குள்ள வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. சீர்படுத்தப்பட்டவன் யாரு? இப்ப யார கர்த்தர் சீர்படுத்துறாரு? சீர்படுத்தப்பட்டவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, அவங்க சுபாவங்கள் எப்படி இருக்கும், அதை தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ண போறேன். ஐயா நான் எத்தனை மணிக்கு ஐயா முடிக்கணும்? 9 மணி. கரெக்டா நான் 9 மணிக்கு நான் முடிச்சிருவேன், சரிங்களா? எனக்கு இன்னொரு 1/2 மணி நேரம் இருக்குது. கரெக்டா 9 மணிக்கு 5 நிமிஷம் முன்னாடியே முடிச்சு உங்க ஐயா கிட்ட கொடுத்துருவேன். ஏன்னா ஒரு பாஸ்டங்களுடைய ஐயா பாஸ்டங்களுடைய அங்கலாய் பின்னான்றது எனக்கு தெரியும். ஏன்னா நானும் யாரு தான், பாஸ்டர் தான். நான் 25 வருஷமா ஊழியம் பண்றேன், நானும் பாஸ்டர் தான். என்னதான் நல்லா பிரசங்கம் பண்ற பாஸ்டர் இருந்தாலும் பின்னாடி உட்கார்ந்து நான் இப்படி நின்று இருப்பேன். ஏன் சொல்லுங்க, பிரசங்கம் பண்ண வரவங்களுக்கு நீங்க எந்த மூலையில இருந்து வந்திருக்கிறீங்க, எந்த முடுக்குல இருந்து வந்திருக்கிறீங்கன்னு தெரியாது. யாருக்கு தான் தெரியும்? பின்னாடி உட்காந்துக்கிற அந்த அம்மா வீட்டுக்கார வீட்டுக்கு போனோன்னு அடிப்பான், இந்த ஐயா பாட்டு பேசின்னு கிடக்குறாரு. எனக்கு தெரியாது, நான் புது ஆள் இல்லையா, சடனா பாஸ்டர் கூட அங்கலாய்ப்பு எனக்கு தெரியும். அதனால எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல முன்னாடியே முடிச்சு உங்க ஐயா கிட்ட நான் கொடுத்துருவேன். ஆனா நீங்க கவனமா என்ன பண்ணணும், என்ன கவனிக்கணும். அல்லேலூயா. சரி, நான் இன்னைக்கு என்ன பேசலாம்னு உங்க மத்தியில வந்திருக்கிறேன்னா, யார கர்த்தர் சீர்படுத்துறாரு, சீர்படுத்தப்பட்டவன் எப்படி இருப்பான் அப்படின்னு நான் பேச விரும்புறேன். அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிச்சிருங்க. பிரசங்கி 7வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? யார் வேணாலும் வாசிக்கலாம். பிரசங்கி
7வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிங்க. நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம், முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரசங்கி ஒரு ஞானி. பிரசங்கி சொல்றாரு, நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நல்லது. அப்படின்னா என்ன புரியுது உங்களுக்கு? என்ன புரியுது? புரியுதா? நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நல்லதுன்னு சொல்றாரு. என்ன புரியுது உங்களுக்கு? சகோதரி கரெக்டா சொல்றாங்க. சிரிக்கிறத விட துக்கமா இருக்கிறது நல்லது. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? சிரிக்கிறத தானமா விரும்புவோம். யாராவது துக்கமா இருக்குது, பைபிள்ல நீங்க துக்கமா இருக்காதீங்க அப்படிதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இது புதுசா இருக்குதே இல்லையா? இந்த வார்த்தை வாசிக்கும் பொழுது கொஞ்சம் ரொம்ப ஆழமாவே நான் யோசிச்சு அதுக்குரிய வசனங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தா அனுபவ ரீதியா சில விஷயத்த உங்களுக்கு சொல்றேன். கொஞ்சம் நீங்க கவனிங்க. பைபிள் எல்லாம் அப்படியே விட்டுருங்க, கொஞ்சம் கவனிங்க. நான் போன ஞாயிற்றுக்கிழமை கூட இந்த வசனத்தை லைட்டா சர்ச்சில் நான் டச் பண்ண பேசினேன். நம்ம வாழ்க்கையில நம்ம உயர்வுக்கு, நம்ம நல்லா இருக்கிறதுக்கு இல்லை நம்ம இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு உதவி பண்ணவங்க நல்லவங்களா கெட்டவங்களா? கொஞ்சம் பதில் சொல்லுங்க. பதில் எதுவும் இருக்கலாம். நம்ம நல்லா இருக்கிறதுக்கு காரணம் நம்ம வாழ்க்கையில வந்த நல்லவங்களா கெட்டவங்களா? எது வந்தாலும் நீங்க சொல்லுங்கம்மா, பதில் நான் சொல்றேன். நல்லவங்களா கெட்டவங்க? இன்னைக்கு நம்ம இந்த நிலைமைக்கு காரணம், ஒரு வீடு கட்டி வாழறோம், நல்ல துணி கட்டுறோம், ஒரு வேலைக்கு போறோம், நம்ம ஏதோ ஒரு மதிப்பான ஆளா இருக்கிறோம்னா அதுக்கு மூல காரணம் நல்லவங்களா கெட்டவங்களா? நம்ம சந்திச்சவங்கல்ல. ஒரு சிலர் நல்லவங்கன்னு சொல்றீங்க, ஒரு சிலர் கெட்டவங்கன்னு சொல்றீங்க. இல்ல ரெண்டு பேரும் இல்லாத வேற யாருன்னா இருக்கிறாங்க? நான் எங்க சபையில நான் சொன்னேன், நம்ம இன்னைக்கு ஒரு வீடு கட்டுறோம்னா எதுக்காக வீடு கட்டுறோம்? புரியல. வாழ்றதுக்காக கட்டுறோம். 4 பேருக்கு மத்தியில கௌரவமா இருக்கணும்னு கட்டுறோம். நம்மளை விட்டா நடுத்தர் கூட பாய்பட்டு தூங்கி வந்து நாளைக்கு வேலைக்கு போயிடுவோம். செய்வோமா இல்லையா? முடியுமா முடியாதா? ஒரு குடிசை வீட்டுல கூட நம்மளால வாழ முடியுமா முடியாதா? குடிசை வீடு கூட நடு ரோட்ல கூட உயிர் வாழ முடியுமா இல்லையா? அந்த மழை வாழறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? அதை தாண்டி ஒரு வீடு கட்டி வாழணுன்றோம். எதுக்காக? 4 பேர் மத்தியில கௌரவமா இருக்கணுன்றதுக்காக தான். அல்லேலூயா. ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, ஒரு 150 ரூபாய் புடவை கட்டிட்டு போக முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? ஏன் அதை விட்டுட்டு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் புடவை ஏன் கட்டிட்டு போறீங்க? கரெக்டா சொல்லணும். ஏன்? யாரும் நம்மளை பார்த்து கேவலமா? அப்ப அந்த 2000 ரூபாய் புடவை கட்டுறதுக்கு காரணம் 150 ரூபாய் புடவை கட்டினா பரவாயில்லமான்னு சொல்ற நல்லவங்களா? எவ்வளவு கேவலமா வந்துக்குது காரி தூப்புற கெட்டவங்களா? உங்களை 2000 ரூபாய் புடவை கட்ட வச்சது யாரு? உங்களை வீடு கட்ட வச்சது யாரு? நல்லவங்கள வாழ வச்சது யாரு? நீ தப்பு பண்ணா கூட நான் தட்டி கொடுக்குறவனா, தப்பு பண்ணும்போது காரி துப்புனவனா? அப்ப நம்ம நல்லவங்களா வாழறதுக்கு காரணம் யாரு? நம்மளை கேவலப்படுத்தினவங்க, காரி துப்புனவங்க கெட்டவங்க தான். ஒரு மூலையில போய் துக்க முகத்தோட உட்கார்ந்தோமே, ஏன்? யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கன்னு தானே. அப்போ நம்ம ஜாலியா சிரிச்சு கொண்டாடும் போதெல்லாம் நம்ம வாழ்க்கையை பத்தி நம்ம யோசிக்கவே இல்லை. துக்க முகமா போய் ஒரு மூலையில உட்கார்ந்து பாருங்க, அன்னைக்கு தான் யோசிச்சோம் நம்மளும் வாழ்ந்து ஜெயிச்சு காட்டணும்னு சொல்லி. அல்லேலூயா. அதனாலதான் பிரசங்கி சொல்றாரு, நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நல்லது. நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல ஆண்டவரே சில துக்கங்களை கொடுப்பார், ஆண்டவரே சில காரியத்தை அனுமதிப்பார், சில கஷ்டங்களை ஆண்டவரே விட்டு கொடுப்பார். நம்ம ஜெபிக்கிறவங்க தான், ஆலயத்துக்கு வர்றவங்க தான், வேதம் வாசிக்கிறவங்க தான், கர்த்தருடைய பிள்ளைங்க தான், நமக்கு எல்லாமே நல்லதா நடக்கும்னு தான் நினைச்சோம். அப்படிதான் ஆண்டவர் வாக்குத்தத்தமும் கொடுத்திருக்கிறாரு. ஆனா வாழ்க்கையில நடக்கிறத பார்த்தா தலைகீழா இருக்குது. ஏன்? சில நேரங்களில இந்த வாழ்க்கையில நமக்கு பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் சில நேரங்கள் அனுமதிக்கிறார்.
அந்த நேரத்திலையும் கூட கர்த்தருக்காக நிலைத்திருக்கிறவன் ஜெயித்து விடுகிறான். ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிறவன் தோற்று போகிறான். அல்லேலூயா. எது வேணாலும் வாழ்க்கையில வரட்டும். வேத வசனம் சொல்லுது, உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டு. ஆமென். வாழ்க்கையில என்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கே முடிவு பண்ணுங்க, எனக்கு நல்லது நடந்தாலும் என் இயேசுதான், எனக்கு கெட்டது நடந்தாலும் என் இயேசுதான், எனக்கு லாபமானாலும் இயேசுதான், எனக்கு நஷ்டமானாலும் இயேசுதான். துக்கமுகமா உட்கார்றீங்களா, கர்த்தரை அனுமதிச்சார் நினைச்சுக்கங்க. அதுல ஏதோ ஒரு பாடம் நமக்கு சொல்லி தர போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பவுமே நம்மை தட்டி கொடுக்கிறவர்களை விட நம்மை கண்டிக்கிறவர்கள் நம்முடைய வாழ்க்கையில வேணும், சபையில வேணும். சில நேரங்கள்ல ஊழியக்காரங்க எப்பவுமே நம்மளை பாராட்டிக்கிட்டே இருக்க மாட்டாங்க, எப்பவுமே நம்மளை தட்டி கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. சில நேரங்களில் கடிந்து கொள்ளுவாங்க. அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நமக்கு முகம்லாம் மாறிடும். என்னடா ஐயா திடீர்னு இப்படி சொல்லிட்டாரு, நல்லதுன்னு நினைச்சுக்குங்க, நல்லதுன்னு நினைச்சுக்குங்க. அதுதான் நம்மை உருவாக்கும், அதுதான் நம்மை அடுத்தபடி கொண்டு போகும். போன ஞாயிற்றுக்கிழமை, முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு திருவிருந்த ஆராதனை. ஒரு 4 தம்பிங்க இருக்கிறாங்க, வாலி பசங்க, எல்லாம் நல்ல பசங்க தான். ஏன் சிரிக்கிறீங்க? ஒரு எதுவும் சொல்ல போறாரு, இதெல்லாம் புரியுதையா உங்களுக்கு? இங்கே வந்து கேட்டுக்கிறீங்களா? எல்லா சபையிலும் இருக்கும், எல்லாம் ஒரு கூட்டம் தானே இல்லையா? திருவிருந்த ஆராதனை. அது உங்களுக்கு ஒரு சில நீங்க தான் பார்த்துருக்கீங்க. எல்லாம் ரோட்டு ஓரமாக நம்ம சர்ச் இருக்கும். நான் இங்கே நின்று பார்த்தேன்னா மெயின் ரோட்டில் போகிற லாரி பஸ் எல்லாமே தெரியும். இதில் ஒரு தம்பி என்ன பண்ணுறான், எதில் வாசப்படிக்கு நேரில் வந்ததே லேட்டு, வந்ததே லேட்டு. நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆள், எனக்கு கோவம் வருதா நீங்கள் சர்ச்சு போட்டுருவேன். ஆமாம், ரொம்ப நாள் பண்ணாமல் இருந்தேன், திரும்ப ஆரம்பிச்சிட்டேன் அந்த வேலையை. என்னன்னா 9 மணிக்கு ஆராதனைனா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்ன பின்ன ஆகலாம். ரொம்ப லேட்டாக வந்து என்ன பண்ணுறது, ஒரு நாள் பார்த்தேன் மணி 9:15 ஆயிடுச்சு, 9:30 கிட்ட ஆக போகுது. 100 பேர் 200 பேர் வர சர்ச்சில் 17 பேர் தான் உட்காந்துருக்கேன். எப்படி இருக்கும்? சொன்னேன், தம்பி நம்ம ராக்கி கூட வந்திருக்கேன், அவர் தான் கொஞ்சம் சர்ச்சில் முக்கியமாக அந்த எல்லா வேலையும் பார்க்குறது பண்ணது போக இந்த டோருக்கு எல்லாத்தையும் சாத்திருப்பான்ட்டு போய் எல்லா ஜன்னலையும் சாத்திட்டாங்க, எல்லா டோரையும் சாத்திட்டாங்க. அதுதான் வரவங்களை எட்டி இப்படி பார்க்குறோம், அப்படி பார்க்குறாங்க, என்ன நடக்குதுன்னு பொருளை பூட்டிட்டோம். உள்ளே நாங்கள் பாட்டுக்கு ஆராதனை ஆரம்பிக்கிறோம். ரோட்டு ஓரம்ல, இதில் வேற இந்த வெளியில் அந்த வழியாக வேற சபைக்கு போகிறவங்க எல்லாம் போவாங்க. நம்ம சபைக்காரங்களாம் கௌரவம் பண்ணுங்க, ஆரோனையா சர்ச்சுக்கு போகிறோம், ஆரோனையா சர்ச்சுக்கு போகிறோம். மற்ற சபைக்கு போகிறவங்கள விட அந்த வழியில் சர்ச்சுக்கு போகிறவங்க இவங்க எல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க. இவங்க கேவலமாக வெளில நின்றுக்கிறாங்க, சர்ச்சு போட்டுக்கிறாங்க. பார்த்தா எனக்கு கோவம் அடங்கவே இல்லை. அப்புறம் பார்த்தா இந்த குழந்தைங்க இருக்குது இல்லையா, இந்த குழந்தைங்க தூக்கி வச்சுன்னு ரொம்ப தூரத்தில் 30-35 கிலோமீட்டர் இருந்தாலும் ஆந்திராவிலேருந்து வரவங்களாம் இருக்கிறாங்க. இந்த குழந்தைங்க இந்த ஜன்னல் வழியாக கண்ணு பட்டுச்சு. இந்த பெருசுங்க பண்ணுற தப்புக்கு அந்த குழந்தைங்க என்ன பண்ணுறது, அதில் போய் மனசுக்கு பாவமாக திறந்து விட்டுருப்பாங்க. திறந்து விட்டானோ அப்படியே வந்து உட்காந்தாங்க. இது ஒரு 6 மாதம் ஓடும். இந்த பயம் எது வரைக்கும் தான் இருக்கும், அவ்வளோதான் அதோட கெப்பாசிட்டி. அதுக்கப்புறம் திரும்ப அதே கதை நடக்கும். இது நடந்து 2 வாரம் தான் ஆகுது. போன வாரம் திருவிருந்த ஆராதனை. திருவிருந்த ஆராதனைக்கு பார்த்தா 4 பேர் வெளியிலேயே தடமாடுறாங்க. உள்ள இடம் இருக்குது, அங்கங்க கொஞ்சம் கேப் இருக்குது, வந்து உட்காரணும்னா உட்காரலாம். வெளியிலே இருக்கிறாங்க. அப்பயும் முட்டேன் போட்டோம், வஞ்சி போட்டோம். கடைசி திருவிருந்துக்கு ஒப்பு கொடுக்க வச்சு ஜபம் பண்ணுவோம்ல, அந்த ஜபத்துக்கான உள்ள வரணும்ல, அந்த ஜபத்துக்கும் வெளியிலே ஒருத்தர் குறுக்க போறாரு. இவர் வெளியில நின்று போய் அவங்க ஃப்ரெண்டு போல பேசுறாரு. இதெல்லாம் எனக்கு தெரியுது, நீங்க பிரசங்கம் பண்ணுங்களேன், எனக்கு கரெக்டாக வாசப்படி வழியே தெரியுது. பார்த்தேன், எனக்கு பிரசங்கம் பண்ணும்போது கோவம் மண்டிக்கே இருது. ஊழியக்காரங்க கோவம் வராதா? உங்க உடம்புல ஓடுற ரத்தம் தான் எங்க உடம்புலயும் ஓடுது. உங்க அம்மாவும் 9 மாசம் 10 மாசம் பெற்றாங்க, எங்க அம்மாவும் 9 மாசம் 10 மாசம் தான் பெற்றாங்க. உங்களுக்கும் ஏசுநாதர் அப்பா தான், எங்களுக்கும் உங்களுக்கு அப்பா, எங்களுக்கு தாத்தாவா, எல்லாருக்கும் அவரு தான். இன்னும் நீங்க அங்க உட்கார்ந்து கேட்குறீங்க, நாங்க இங்கே பிரசங்கம் பண்றோம், அவ்வளவுதான் வித்தியாசம். வேற எதுவும் வித்தியாசம் இருக்குதா? என் பிள்ளை என்னன்னா என் பிள்ளை என்னன்னு கூப்பிடுறான், உங்க பிள்ளை என்ன கூப்பிடுறான்? அப்ப எங்க வீட்டுல நானும் அப்பா தானே. உங்க வீட்டுல எங்க வீட்டுக்கார அம்மா, எங்க பிள்ளைங்களுக்கு அம்மான்னா நீங்க யாரு? உங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது மாற்றம் இருக்குதா? அப்ப பாஸ்டர் மட்டும் கோவம் வரக்கூடாதுன்னு எப்படி வராம இருக்கும்?
நியாயமா இல்லையா? நியாயமா இல்லையா? எனக்கு கோவம் வந்துடுச்சு. சரி நம்ம நேரம் அங்கே நில்லுன்னு நின்றானுங்க. நல்லம்மா நின்றானுங்க. நான் சொல்லுவேன் 4 பேருக்கு நான் திருவிருந்து கொடுக்க மாட்டேன். உனக்கு திருவிருந்து வேணும்னா வெளியிலே இரு, எனக்கு மனசுக்கு வந்ததுன்னா கடைசியாக கூப்பிட்டு கொடுக்குறேன். இன்னொரு தாட்டி இந்த தப்பு பண்ண அது மண்ணுன்னு தானுங்க. கடைசியில் எல்லாருக்கும் திருவிருந்தை கொடுத்து முடிச்சுட்டேன். கடைசியாக கூப்பிட்டேன். கோச்சின்னு ஓடி போயிட்டு இருந்தா அவ்வளோதான், அடுத்த வாரம் சேர்க்க மாட்டேன். அதுக்கப்புறம் வந்தாங்க, ஜபம் பண்ணி சின்ன ஒரு ஆலோசனை கொடுத்துருப்பேன். ஏன்னா மற்றவனுக்கு பயம் வரணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா கர்த்தருடைய காரியத்துல சில நேரங்களில் கடிந்து கொள்றாங்கன்னா அந்த கடிந்து கொள்ளுதல் நல்லது. அதனால கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள முடியும். அதனால சபையில பலப்பட முடியும். அதனால கர்த்தருக்காக பயன்பட முடியும். அதனால கர்த்தர் மேல வச்சிருக்கிற அன்பை புரிந்து கொள்ள முடியும். அந்த கடிந்து கொள்ளுதலை நம்ம வெறுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தருக்குள்ள நம்மால பலப்பட முடியாது, அவருக்குள்ள நம்மால நிலை நிற்க முடியாது, அவரால நம்ம சீர்பட முடியாது. சில நேரங்களில கர்த்தர் நம்மை சீர்திருத்தும் பொழுது கொஞ்சம் அது நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். சீர்திருத்தும் பொழுது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா சீர்திருத்தப்பட்ட பிற்பாடு அது நமக்கு அழகா மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி செய்யும் பொழுது கடினமா தான் இருக்கும். சரி செய்யப்பட்ட பிற்பாடு அது அழகா தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எங்க அம்மா சுகர்ல ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க, அப்புறம் இறந்தாங்க. அப்ப ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் அவங்கள அட்மிட் பண்ணி வச்சிருந்தோம். அவங்களுக்கு காலில் அந்த சுகர்னால காலில் புண்ணு அது அப்படியே செப்டிக் ஆகிட்டு, உங்களுக்கு தான் தெரியுமே, செப்டிக் ஆகிட்டு அங்கே அட்மிட் பண்ணப்பட்டிருந்தாங்க. அப்போ என்னுடைய மனைவி தான் கூடவே இருந்து பார்த்துக்கிட்டாங்க. நான் எப்பயாவது வருவேன், தேவையானதை கொடுத்துட்டு கூட இருந்துட்டு போவேன். பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு போய் பார்க்குறேன், இந்த காலில் அந்த புண்ணு அழுகுன ஸ்கின்னு சதை இருக்கும் இல்லையா, இது என்ன பண்ணுவாங்கன்னா டாக்டர் அப்படியே அழுத்தி பிசைஞ்சு பொழிஞ்சு என்ன பண்ணுவாங்க, வழியில எடுப்பாங்க. ரெண்டாவது இந்த நம்ம இந்த மரவள்ளி கழுங்கெல்லாம் இருக்குல்ல, இந்த மரவள்ளி கழுங்க சீவி எடுப்பாங்க பாருங்க. இந்த மாதிரி செத்து போனா அந்த சதையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சீவி எடுப்பாங்க. கத்துவாங்க, கதறுவாங்க, அழுவாங்க. கூட இருக்கிற உறவினர்களால அது தாங்கவே முடியாது. ஆனாலும் பிடிச்சு அது என்ன பண்ணுவாங்க, சுரண்டி எடுத்து அப்புறம் ட்ரெஸ்ஸிங் பண்ணி கட்டுப்படும். அப்புறம் பெருமூச்சு விட்டு படுப்பாங்க. இது ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு இல்லை, புது சதை வளர்ற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது அவ்வளோ ஈஸியாவா இருக்கும்? கஷ்டமா தானே இருக்கும், கடினமா தானே இருக்கும். சில பேஷண்ட் எல்லாம் சொல்லுவாங்க, நான் செத்துட்டாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க, இந்த வலி என்னால அனுபவிக்க முடியல. அதை சீர்படுத்தும் பொழுது வலிக்கு தானே செய்யும், சீர்படுத்தப்படும் பொழுது வலிக்கு தானே செய்யும். அதை சரி பண்ணணும்ன்ற சூழ்நிலை வரும் பொழுது அது கொஞ்சம் கடினமா தானே இருக்கும். அதையெல்லாம் தாங்கி கொண்டாதான் அந்த ரணம் ஆறும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் அந்த சரீரம் ஆரோக்கியப்படும். அப்படித்தானே இருக்கும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவர் நம்மை சீர்படுத்த நினைக்கிறாரு. இந்த சபையில ஒரு 10 நாள் கொண்டு வந்து உங்களை அமர பண்ணி ஆண்டவர் வித்தியாசமான வார்த்தைகளை கொண்டு எதுக்காக கர்த்தர் பேச விரும்புகிறார் தெரியுமா? நம்மை புதுப்பிக்க வேண்டும் என்பதற்காக அவர் பேசுகிறார். அல்லேலூயா. ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் என்னங்க ஆசை? என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு ஆசை. கோபம் வரும்போதெல்லாமா பிள்ளைய நம்ம அடிப்போம், பிள்ளை தவறு செய்யும் போது தானே அடிப்போம். அந்த பிள்ளை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தானே பெருமை கையாளுவோம். அப்ப தாயும் தகப்பனுமாக நாமே நம்ம பிள்ளைகளுக்கு வலியை கொடுப்பது அவர்களை உயர்த்துவதற்கான ஆள். ரத்தத்தை சிந்தின தெய்வம், வானத்தையும் பூமியை உண்டாக்கின தெய்வம், தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தின தெய்வம் நம்மை கஷ்டப்படுத்துவது எதுக்கு? நம்ம அழித்து போடுவதற்கா? இல்ல, உங்களை என்னை உருவாக்கி நிறுத்துவது. அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன கஷ்டத்தை பார்த்தெல்லாம் சோர்ந்து போகாதீங்க. எது வேண்டுமானாலும் என் வாழ்க்கையில் வரட்டும், நான் சிரிக்கிறத காட்டிலும் நான் அழறதுதான் கர்த்தருக்கு விருப்பம்னா நான் அழுதுகிட்டே போறேன், நான் விட்டு நிக்கணும். அதுதான் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்பு. அதுதான் சொல்லுது பாருங்க, நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம். அடுத்த வார்த்தையை வாசிங்க, 7:3 அடுத்து வாசி. முக துக்கத்தினாலே
இருதயம் என்ன பண்ணுமா? சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணும்? சீர்படும். ஹalleluya. அப்படியே பக்கத்துல இருக்கிறவங்க பாருங்க. பாத்துட்டீங்களா? பக்கத்துல இருக்கிறவங்க பாருங்க. பாத்தீங்களா? நான் என் மேல நக்க போடுறாங்க. என் மேல கிட்ட ஒத்து பார்ப்பாங்க. நக்க வர அளவுக்கு ஒத்து பார்ப்பாங்க. ஏன்னா பழகி போச்சு. பக்கத்துல பாருங்க. பாத்தீங்களா? நல்லா இருக்கிறாங்களா? நல்லா இருக்கிறாங்களா? பார்த்து சொல்லுங்க, நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. முகம் நல்லா இருக்குதா? பவுடர் போட்டு வந்துக்கிறாங்களா? பிடிச்ச மாதிரி தெரியுதா? ஐயா வேலைக்கு போய் அப்படியே மூஞ்சி கழிக்கணும். எல்லா சர்ச்சிலையும் இருக்கும் இந்த மூஞ்சி கழிக்கணும், அந்த உட்கார்ந்து கேஸ். சரியா? சபைக்கு வரும் பொழுது சுத்தமா குளிச்சுட்டு நல்ல துணியை கட்டிக்கின்னு, இந்துக்களா இருந்தோம்ல நம்ம எல்லாம், கோயிலுக்கு போகும்போது எப்படி போனோம்? எப்படிமா போனோம்? வேலைக்கு போய் அப்படியே உடந்து அப்படி லஞ்ச் பேக்கை போட்டு மூஞ்சி கழுவினோம், ஓடணும். என்ன பண்ணோம்? என்னைக்கு அமாவாசை, என்னைக்கு கிருத்திகை, என்னைக்கு பௌர்ணமி எல்லாம் நமக்கு தெரியும்ல. என்னைக்கு நான்வெஜ் சாப்பிடணும், என்னைக்கு நான்வெஜ், என்னைக்கு எந்த கோயிலுக்கு போகணும், என்னைக்கு எந்த கோயிலுக்கு போக கூடாது, என்னைக்கு விளக்கு வைக்கணும், என்னைக்கு விளக்கு வைக்க கூடாது, எல்லாம் தெரிஞ்சதில்ல. அது என்னவோ தெரியலையா, சர்ச்சுக்கு வந்த மட்டும் கேட்டு போறாங்க அந்த ஜனங்க. ஆமா, அங்க இருக்கும் போதெல்லாம் கரெக்டா தான் இருக்கிறீங்க. எந்த பூசாரியும் போன் பண்ணி சர்ச்சுக்கு வாமான்னு கூப்பிடுற மாதிரி கோயிலுக்கு வாமான்னு உங்களை கூப்பிடல. எந்த பூசாரியும் உங்களை கூப்பிட்டுக்கிறாங்களா? யாராவது உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறாங்களா? எந்த பூசாரியாவது ஹவுஸ் விசிட்டிங் பண்ணி பாத்துக்கிறீங்களா? நாங்க மட்டும் ஹவுஸ் விசிட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அங்கிருந்து தானே வந்தீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி இங்க வந்த உடனே நம்ம எல்லாமே மாறி போகுதுன்னா இங்க ஃப்ரீடம். இந்த பாஸ்டங்க பண்ணதான் பிரச்சனையே. சும்மா எல்லாம் ரொம்ப ஊட்டி ஊட்டி வளர்த்தா என்ன பண்றது? அதனால எப்பயுமே ஃபர்ஸ்ட் இருந்து பெருமை கையாண்டு இருந்தா சபைகள் என்ன பண்ணிருக்கோம்? நல்லா சீர்பட்டு இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க ஐயா உங்களை திட்டுவாரோ திட்ட மாட்டாரோ எனக்கு தெரியல. நான் அதிகமா உங்க ஐயாவை பார்த்தது இல்லை. அன்னைக்கு கிராமத்துக்கு வந்தீங்க, அன்னைக்கு பார்த்தேன். உங்க ஐயாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் கடைசியா தான் வந்து உங்க கூட ஜாயின் பண்ணேன். கர்த்தர் நல்ல அடிக்க மாட்டாரா? இனிமே திட்ட வைக்கிறேன் நான். என்கிட்ட இப்பதானே பழக ஆரம்பிச்சிருக்கிறாரு. இனிமே திட்ட வைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சொல்ற பாருங்க. அடுத்த வார்த்தை என்ன சொன்ன உங்களுக்கு? முக துக்கத்தினாலே இருதயம். அதனாலதான் உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்கள பார்க்க சொன்னேன். பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நான் துக்கமா இருக்கிறதுனால அது எனக்கு நல்லதுன்னா நான் துக்கமாவே இருந்துட்டு போறோம். போ. அல்லேலூயா, அல்லேலூயா. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? சந்தோஷப்படும் பொழுது யாரும் வாழ்க்கையை பத்தி யோசிக்கவே மாட்டோம். எப்ப யோசிப்போம்? எப்ப யோசிப்போம்? இதுக்கப்புறம் எதுவுமே வேலைக்கு ஆகாது, எந்த முயற்சி பண்ணு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து யாரும் இல்லாத நேரத்துல ஒரு மூலையில போய் துக்க முகத்தோட உட்கார்ந்து இருந்தோம் பாருங்க. அன்னைக்குதான் நம்ம யோசனை பண்ணிருப்போம், இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? ஏதாவது நம்மளால பண்ண முடியுமா? இல்ல நம்ம வாழ்க்கை அவ்வளவுதானா அப்படின்ற அந்த கடைசி கட்டம்னு சொல்லுவாங்களே, அந்த கடைசி கட்டம் வரும்பொழுதுதான் நம்மால முடியாத பொழுது ஆண்டவர் ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு எண்ணத்தை நம்ம இருதயத்தில் போட்டுருக்காரு. அது அவருதான் போட்டாருன்னு கூட நமக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஆலோசனை சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் ஞாபகத்துக்கு வராது. ஏதோ ஒரு சின்ன எண்ணம், ஒரு சின்ன கடைசி உயிர் நாடி துடிப்பு மாதிரி ஏதோ ஒரு எண்ணம் உள்ள துடிச்சிட்டு இருக்கு பாருங்க, அது இப்ப வலுப்படும். அந்த எண்ணம் என்ன பண்ணோம்னா நம்ம சரி இதுக்கப்புறம் இதெல்லாம் விட்டுருவோம், இந்த விஷயத்த நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன முயற்சி எடுப்போம் பாருங்க. அந்த முயற்சியில கர்த்தர் வந்து அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த முக துக்கத்தினால இருதயம் என்ன பண்ணுமா? அது வரைக்கும் என்ன பண்றது ஏது பண்றது அது தெரியாது அங்கலாய்த்து கொண்ட இருதயம் அந்த கடைசி துக்கத்துல வலுப்படுமா, அது ஸ்திரப்படுமா.
அந்த இருதயம் நிலை நிற்குமா? அன்றையிலிருந்து இன்றை வரைக்கும் அவர் உங்களை நடத்தி கொண்டு, ஒருவேளை அந்த அனுபவத்துக்குள்ள இங்க இருக்கிறவங்கள நிறைய பேர் வந்திருக்கலாம், இல்ல ஒரு சிலர் இனிமேல் அந்த அனுபவத்துல வரலாம். வாழ்க்கையில் இது எது வேண்டுமானாலும் சம்பவிக்கலாம். கர்த்தருடைய சமூகத்துல ஒரு விஷயத்துல உறுதியா இருங்க, எது நடந்தாலும் நான் அவரை விட்டு போறேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க, என் வாழ்க்கையில உயர்வோ தாழ்வோ எது நடந்தாலும் நான் அவரை விட்டு போக மாட்டேன். அல்லேலூயா. நீங்க என்ன பிரசங்கம் பண்றோமே, நாங்கெல்லாம் என்ன எப்பவுமே சந்தோஷமாவே இருக்கிறோம்னு நினைக்கிறீங்களா? ஊழியக்காரங்களுக்கு கஷ்டமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஊழியக்கார குடும்பத்துக்கு சோதனையே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்க எல்லாரை விட சோதனை யாருக்கு தான் அதிகம்? யாருக்கு தாங்க அதிகம்? ஊழியக்காரங்களுக்கு தான் அதிகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாமே பிசாசுடைய கரத்துல இருக்கிறீங்க. ஒரு ஊழியக்காரன் என்ன பண்றாங்கன்னா, முழங்கால் பண்ணிட்டு ஜெபிச்சு 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 அவங்க கையில இருந்து உங்களை எல்லாம் பிடிங்கி கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கிறாங்க. இந்த கோபம் எல்லாம் யார் மேல திரும்பும்னு நினைக்கிறீங்க? யார் மேல திரும்பும்? ஊழியக்காரர் மேல. நான் எந்த சபைக்கு போனாலும் நான் தெளிவா சொல்லிட்டு வருவேன், உங்களுக்காக ஊழியக்காரர் 1 மடங்கு ஜெபிச்சா உங்க ஊழியக்காரருக்காக ஒரு குடும்பத்துக்காக நீங்க 10 மடங்கு ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாய் இருக்குதுல்ல, நாய், ஆண்டவர் வந்து பிசாச சிங்கத்துக்கு ஒப்பிட்டு பேசுறாரு. கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நான் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல. சிங்கத்தை விட்டுருங்க, சிங்கத்துடைய கோபம் வேற மாதிரி இருக்கும், அதை விட்டுருங்க. ஒரு நம்ம வீட்டு வெளியில இருக்கிற நாயை எடுத்துக்கோங்க. ஒரு நாய் எலும்பு சாப்பிட்டுன்னு இருக்கும் பொழுது அந்த எலும்பு சாப்பிடுற அந்த நாய் கிட்ட இருந்து அந்த எலும்பை நீங்க புடிங்கதான் பாருங்களேன். யாராவது ட்ரை பண்ணிக்கிறீங்களா? பண்ணலன்னா இனிமேவும் பண்ணாதீங்க. யாராவது பண்ணாங்கன்னா மட்டும் பாருங்க என்ன நடக்குது. என்ன பண்ணோம்? என்ன பண்ணோம்? நாய் வாயில இருக்கிற எலும்பை நான் பிடிக்கும் போது அவங்களே வந்து கடிக்கும். அது யாரதான் கடிக்கும்? யாரு கொடுக்குறாங்களோ. அப்படிதான் பிசாசு கையில இருக்கிற நீங்க நாய் வாயில இருக்கிற எலும்பு மாதிரி உங்களை பிடிஞ்சு வந்து இங்க உட்கார வச்சுக்கிறாங்களே. சும்மா இருக்க அந்த நாயை ஒட்டுமொத்த கோபமா யார் மேலதான் திரும்பும்? அப்படிதான் பிசாசு. இது வரைக்கும் 10 வருஷமா 20 வருஷமா தலைமுறையா குலதெய்வம்ன்ற பேர்ல எதையோ நம்ம ஆராதிச்சோம். திடீர்னு ஒருத்தர் வந்தாரு, பைபிளை சொன்னாரு, சத்தியத்தை சொன்னாரு, இயேசுவை பத்தி சொன்னாரு, நீங்க ஏத்துக்கிட்டீங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க, அற்புதம் நடந்தது. காலமா தலைமுறையா வழிபட்டதை எல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு சபையில வந்து உட்கார்ந்துக்கிட்டீங்களே. இந்த கோபம் எல்லாம் யார் மேல வரும்? இல்ல நான் உண்மையா பேசுறேமா, யார் மேல வரும்? அப்ப ஆபத்து யாருக்கு? எதிர்ப்பு யாருக்கு? அந்தகார லோகாதிபதிகளோட பிரச்சனை யாருக்கு? இதுதான் உண்மை. அப்போ நீங்க இவ்வளவு பிரச்சனைகளை அனுபவிக்கிறீங்கன்னா, ஒரு சபையை நடத்தக்கூடிய ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது. அதையெல்லாம் தாண்டியும் கர்த்தருடைய சமுத்திரம் நிக்கிறதுனாலதான் கர்த்தர் பயன்படுத்திட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்களும் ஒவ்வொரு நாளுக்கு சீர்பட வேண்டியவங்களா இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஸ்திரப்பட வேண்டியவங்களா இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கும் பரிசுத்தம் தேவைப்படுது, எங்களுக்கும் தேவ பலன் தேவைப்படுது, எங்களுக்கும் கிருபைகள் தேவைப்படுது. நாங்களும் முழங்கால்களை முடக்க வேண்டி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் எங்களை நாங்க பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டியது இருக்குது. அது எல்லாம் தாண்டி எல்லா பிரச்சனைகளும் இருந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லாத மாதிரி வந்து இங்க ரெண்டும் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஆண்டவர் எங்க மேல வச்ச அபிஷேகம், ஆண்டவர் மேல நாங்க வச்சிருக்கிற அன்பு, அதுதான் உங்களுக்கு சொல்றோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பஞ்சு மெத்தை அல்ல, ஒரு பூ பந்தல் அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது முள்ளு மேல நடக்கிற மாதிரி நடக்கணும். அது குத்தாமையும் பார்த்துக்கணும். அப்படி பேலன்ஸ் பண்ண வேண்டியது நம்முடைய விசுவாச வாழ்க்கை. எத்தனை முள் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும், எத்தனை காயங்கள் நமக்கு இருந்தாலும், அவைகளுக்கு மத்தியிலையும் கர்த்தருக்காக எந்த மனுஷன் நிற்கிறானோ அவன் தான் சீர்திருத்தப்பட்ட மனுஷன், அவன் தான் சீர்திருத்தப்பட்ட மனுஷி. அந்த சபை தான் சீர்திருத்தப்பட்ட சபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனை கர்த்தர்
மறக்க மாட்டாராம், அவனை கர்த்தர் நிலைநிற்க பண்ணுவாராம். ஹல்லேலூயா. நான் ஒரு வேதாகம கல்லூரியில பல ஆண்டுகளா நான் டீச் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப கர்த்தருடைய கிருபையினால கும்மிடிப்பூண்டியில வேதாகம கல்லூரி நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம். நேற்று வகுப்பு வர வேண்டிய ஆசிரியர் நேற்று வரல. அதனால அவருடைய வகுப்பை நான் எடுக்க வேண்டியதா இருந்துச்சு. அதனால நேற்று அந்த வகுப்புக்கு போயிருந்தேன். அப்ப நான் எடுக்க வேண்டிய பாடத்துல ஒரு தலைப்பு வந்துச்சு. அந்த தலைப்பு என்னன்னா சபை சரித்திரம். என்னோட சப்ஜெக்ட் சபை சரித்திரம். இந்த சபை சரித்திரத்துல ஒரு டாபிக் வந்துச்சு. என்ன டாபிக் அப்படின்னு கேட்டா சீர்திருத்த சபை அப்படின்ற ஒரு டாபிக் வந்துச்சு. இந்த சீர்திருத்த சபை அப்படின்னா என்ன அப்படின்னு நான் டீச் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுல ஒரு வார்த்தை வந்துச்சு. என்ன தெரியுங்களா? சீர்திருத்த சபையை உருவாக்கினது யாருன்னா மார்ட்டின் லூத்தர். கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சவங்களுக்கு தெரியும். மார்ட்டின் லூத்தர் தான் சீர்திருத்த சபையை உருவாக்கினார். இப்ப நம்ம எல்லாம் கூட சீர்திருத்த சபையை சார்ந்தவர்கள் தான், புராட்டஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. இப்ப சில இடங்கள்ல அப்படின்னாங்க கிறிஸ்தவத்துல நிறைய பிரிவு இருக்கு, நீங்க எந்த பிரிவுன்னு கேட்டா நீங்க தளரக்கூடாது. நம்ம சீர்திருத்த சபையை சார்ந்தவர்கள் தான். நம்ம இந்த பெந்தேகோஸ்தே, இந்த இண்டிபெண்டன்ட் சர்ச் எல்லாமே சீர்திருத்த மார்ட்டின் லூத்தர் காலத்துக்கு அப்புறம் வந்தவங்க தான். நீங்க கிபி 1500 காலகட்டங்களில ஏற்பட்ட சபை பிரிவுகளில தான் நம்ம சபை பிரிவுகளும் வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபைகளை ஒரு கட்டத்துக்கு மேல ஆண்டவர் சீர்திருத்தி தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். இந்த சீர்திருத்த சபைகள் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு தெரியுமா? சபைகள் ஃபாதர் கிட்ட போய் பாவ மன்னிப்பு வாங்கணும். யார்கிட்ட போய் பாவ மன்னிப்பு வாங்கணும்? ஃபாதர் கிட்ட போய் பாவ மன்னிப்பு வாங்கணும். பாவ மன்னிப்பு சீட்டை வாங்கணும். பாவ மன்னிப்பு சீட்டை வாங்கி அதுல தான் பாவத்தை எழுதி கொடுக்கணும். அந்த ஃபாதர் கிட்ட போய் பாவத்தை அறிக்கை பண்ணணும். அந்த ஃபாதர் தான் பாவத்தை மன்னிப்பார். பைபிள்ல அப்படி இருக்குதா? பாவங்களை மன்னிக்க கூடிய ஒரே அதிகாரம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவருக்கு மட்டும்தான் உண்டு. அந்த நிலைமையில இருந்தவங்களையே கர்த்தரோடு நம்மையோடு ஒன்று சேர்த்ததுதான் இந்த சீர்திருத்தப்பட்ட சபை. அல்லேலூயா. ஆகையினால என்னவோ இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் சபையை சீர்திருத்தி கொண்டே இருக்கிறார். எது வரைக்கும் அவர் சீர்திருத்த போறார் தெரியுமா? பரலோக ராஜ்யத்துக்கு போகிற வரைக்கும். அல்லேலூயா. அது நம்ம மரித்து போக வேண்டியதா இருக்கலாம், இல்ல நம்ம மரிப்பதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவின் வருகையா இருக்கலாம். இந்த ரெண்டுல எது நடந்தாலும் ஒண்ணு நடக்கணும், நம்ம சீர்படுத்தப்பட்டவங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஒரு 5 நிமிஷத்துல முடிக்க விரும்புறேன். திரும்ப 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 அதே விஷயத்தை நான் சொல்றேன். அவர் நம்மை சீர்படுத்தி, அவர் ஸ்திரப்படுத்தி, நம்மை பலப்படுத்தி, நம்மை நிலைநிறுத்த விரும்புகிறார். எங்க கொண்டு போய் நிலைநிறுத்த போறார் தெரியுமா? எங்கங்க? தேவனுடைய ராஜ்யத்துல. அங்கதான் போய் நம்மை நிலைநிறுத்த போறார். அது வரைக்கும் நம்மை சீர்படுத்திக்கிட்டே இருக்க போறார். அது வரைக்கும் நம்மை பரிசுத்தமாக்கிக்கிட்டே இருக்க போறார். அது வரைக்கும் நம்மை உருவாக்கிக்கிட்டே இருக்க போகிறார். எந்த விதத்துல அவர் உங்களை உருவாக்கினாலும் எல்லா விதங்களிலும் ஆண்டவரே நீர் என்னை உருவாக்க விரும்புகிறானால் நான் என்னை விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதனால எனக்கு சில வலிகள் வரலாம், அதனால சில நஷ்டங்கள் வரலாம், அதனால சிலர் என்னை எதிர்க்கலாம், சிலர் என் மேல கோபித்துக் கொள்ளலாம், அதனால சில வருமானம் எனக்கு தடைபடலாம். எது நடந்தாலும் பரவாயில்ல, நீங்க என்னை சீர்படுத்த விரும்பினா நான் உமக்கு என்னை விட்டு கொடுக்கிறேன். இந்த சுபாவம் தான் இந்த சபைக்கு வரணும். அதற்காக தான் இந்த 10 நாட்கள். அதற்காக தான் இந்த 10 நாட்கள். இந்த 10 நாட்களிலும் எந்த அளவுக்கு உங்களை சீர்படுத்தி கொள்ள முடியுமோ, எந்த அளவுக்கு உங்களை கர்த்தருக்கு விட்டு கொடுக்க முடியுமோ விட்டு கொடுங்க. அந்த விட்டு கொடுக்கிற சுபாவம் கிறிஸ்தவங்களுக்கு ரொம்ப முக்கியம். யாருக்கிட்டமா விட்டு கொடுக்க போறோம்? நமக்காக ரத்தம் சிந்தினாரே அவருக்கு தானே விட்டு தர போறோம். நமக்காக மரித்தாரே அவருக்கு தானே விட்டு தர போறோம். வேற யாருக்கும் விட்டு தர போறது இல்லைல்ல. அதை உணர்ந்து கொள்ளுங்க. ஏசப்பா உங்ககிட்ட நான் என்ன விட்டு கொடுக்கறதுனால நான் கெட்டு போறது இல்லை. உங்ககிட்ட நான் என்ன அர்ப்பணிக்கிறதுனால நான் ஒன்னும் குறைஞ்சு போக போறது இல்லை. ஏன்னா உமக்கு மறைவானது இந்த உலகத்துல ஒண்ணுமே. என்னுடைய பாவங்களை, என்னுடைய தவறுகளை, என்னுடைய மீறுதல்களை நான் மறைக்க நினைச்சாலும் உங்ககிட்ட மறைக்க முடியாது. அதுக்கு பதிலா நான் என்ன உங்ககிட்ட விட்டு கொடுத்துறேன்.
என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா, என்னை தூய்மை ஆக்குங்கப்பா, எனது குறைகளை மன்னியும், என் குற்றங்களை மன்னியும், என்னுடைய பாவங்களால என்னை சுத்திகரியும் அப்படின்னு அப்பா கிட்ட நீங்க விட்டு கொடுத்து பாருங்க. நீங்க எப்ப விட்டு கொடுக்க போறீங்க என்பதற்காக தான் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். நீங்க விட்டு கொடுத்த மாத்திரத்துல அவர் உங்களை கழுவி கொண்டு சுத்தமாக்கி நிறுத்துவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் ஒண்ணு வருமா, அந்த நாள் எப்ப தெரியுமா? திடீர்னு கல்லறைகள் எல்லாம் திறக்குமா, மரித்தவங்க எல்லாம் அழிவில்லாம எழுந்திருப்பாங்களாம். வீட்டுக்கு போய் 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரத்தை வீட்டுக்கு போய் வாசிச்சு பாருங்க. திடீர்னு கல்லறைகள் திறக்கும், மரித்தவர்கள் அழிவில்லாதவங்களா எழுந்திருப்பாங்களாம். வானத்துல பெரிய சத்தம் கேட்கும். வானத்துல எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் ஒரே எக்கால சத்தம். ஒரு பெரிய தேவ தூதருடைய கூட்டம் வெண்ணாடைகளை அணிந்து ரெக்கைகளை அடித்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆரவாரமிடுகிற ஒரு கூட்டம். அதுக்கு மத்தியில எக்காலம் ஊதுகிற ஒரு கூட்டம். ராஜாதி ராஜா வருகிறார், கர்த்தாதி கர்த்தா வருகிறார் சொல்ற இன்னொரு கூட்டம். இதுக்கு மத்தியில ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தாவாய் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இறங்கி வருவார். மரித்தவங்க எல்லாம் எழுந்து போயிடுவாங்க. உயிரோடு இருக்கிறோம் பாத்தீங்களா? இந்த உயிரோடு இருக்கிறவங்களில அவருடைய வருகைக்கு ஆயத்த நிலையில இருக்கிறவங்க யார் தெரியுமா? அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க, அவருக்காக தன்னை விட்டு கொடுத்தவங்க, இந்த மாதிரி ஜபங்களுக்கெல்லாம் வந்து தன்னை சுத்திகரித்து கொண்டவங்க, பரிசுத்த நிலையில அவருக்காக ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிறாங்க பாருங்க. அவங்க எல்லாம் தன்னுடைய 2 கரங்களையும் பிடித்து கொண்டு அவரோடு கூட அவர் கொண்டு போவாங்க. அந்த நாளில நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும், நம்முடைய கண்ணீர் எல்லாம் முடிவுக்கு வரும், நம்முடைய பாடுகள் எல்லாம் முடிவுக்கு வரும். ஏன்னா சுத்திகரிக்கப்படணும் ஒரு எண்ணம் வரும் தெரியுமா? இதுக்காக தான் சுத்திகரிக்கப்படணும். என்னைக்கு வேணுமானாலும் அவர் வரலாம். ஒருவேளை அவர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம மறிக்க வேண்டியதா கூட இருக்கலாம். இந்த 2ல எது நடந்தாலும் அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு அவரோடு கூட போறதுக்கு ஆயத்தமாயிருங்க. அதோட எல்லாம் முடிஞ்சிடும். நித்திய நித்திய காலமா அப்பாவின் மடியில இளைப்பாரு. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அந்த நாளுக்காக நான் ஏங்கி கொண்டிருக்கிறேன். அந்த நாள் வருவதற்கு முன்பதாக என்னை நான் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள விரும்புறேன்னு சொல்றவங்க அப்படியே வேதாகமத்தை மூடி வச்சுட்டு கொஞ்சம் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கிறீங்களா?